அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் நுழைவதற்கான 26 வழிகள். இந்த 26 வழிகள் ரொம்ப ஈஸியான எளிய வழிகள் தான். அந்த 26 வழிகளும் என்ன என்பதை பார்க்கலாம். 1. 4 எளிய செயல்களை செய்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களே, சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உணவளியுங்கள், உறவு முறைகளை பேணி காத்து வாழுங்கள் மற்றும் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் இரவில் நீங்கள் எழுந்து தொழுங்கள், நீங்கள் நிம்மதியுடன் சாந்தியுடன் சுவனத்தில் நுழைவீர்கள். 2. அல்லாஹ்வை உங்கள் இறைவனாக பொருந்திக் கொள்ளுதல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யார் நான் அல்லாஹ்வை எனது இறைவனாகவும் இஸ்லாத்தை எனது மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது நபியாகவும் பொருந்திக் கொண்டேன் என்று கூறுகிறாரோ அவருக்கு சுவனம் கடமையாகிறது. 3. நற்குணம் கொண்டிருத்தல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், நற்குணம் கொண்ட ஒருவருக்கு சுவனத்தில் உயர் பகுதியில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். 4. அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல், அதாவது தக்வா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் மனிதர்களை அதிகமாக சுவனத்தில் சேர்க்கும் செயல் எது என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதும் நற்குணமே ஆகும். 5. ஹஜ் செய்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுல் மப்ரூர், சுவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. 6. ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுதல். இதை பற்றி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை வசனத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அவர் சுவனத்தில் நுழைவதற்கும் இடையே மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. 7. தொழுகைகளை நிலைநிறுத்துதல் மற்றும் ரமலான் நோன்புகளை நோற்பது. யார் அல்லாஹ்வையும் அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ரமலான் மாதத்தில் நோன்பும் நோட்கிறாரோ அவரை சுவனத்தில் ஜன்னத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. 8. 12 ரக்காத் உபரியான, அதாவது சுன்னத் தொழுகைகளை தொழுதல். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக, யாரேனும் ஒரு பகல் மற்றும் ஓர் இரவில் உபரியாக 12 ரக்காத் தொழுதல் அதற்கு சுவனத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும். ஆதாரம் அபுதாவுத். ஃபஜ்ருக்கு முன் 2, லுஹருக்கு முன் 4 மற்றும் லுஹருக்கு பின் 2, மஹ்ரிபுக்கு பின் 2, இஷாவுக்கு பின் 2. 9. கல்வியை தேடுதல், அதாவது அறிவை தேடுதல். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்திற்கான பாதையை எளிதாக்குகிறான். ஆதாரம் ஜாமியா அத்-திர்மிதி. 10. நோயாளிகளை நலம் விசாரித்தல், மேலும் அவர்களை பராமரித்தல். நோயாளி ஒருவரை நலம் விசாரிக்க செல்பவர் அவர் திரும்பி வரும் வரை சுவனத்தில் பழத்தோட்டத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். 11. அல்லாஹ்வின் 99 திருநாமங்களை கற்றுக்கொள்ளுதல். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உள்ளன. யார் அவற்றை மனனம் செய்கிறாரோ பேணுகிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார். ஆதாரம் சஹீஹ் புகாரி. 12. பெண் குழந்தைகளை, அதாவது மகள்களை வளர்த்தல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு 3 மகள்கள் இருந்து அவர்களுக்கு புகலிடம் அளித்து அவர்களிடம் அன்பாகவும் கருணையாகவும் ஆதரித்து வளர்த்து வருகிறாரோ அவருக்கு சுவனம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போது ஒருவர் நபி அவர்களிடம் கேட்கிறார், ஒருவருக்கு 2 மகள்கள் மட்டும் இருந்தாலுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஆம், 2 மகள்கள் இருந்தாலும் அவருக்கு அந்த கூலி உண்டு என்று பதிலளித்தார்கள். 13. எப்போதும் உண்மையாளராக இருத்தல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், விளையாட்டாக கூட பொய் சொல்வதை தவிர்ப்பவருக்கு சுவனத்தின் நடுப்பகுதியில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் உத்தரவாதம் செய்கிறேன். 14. ஒரு மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசல் கட்டுதல். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக, யார் அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்படும் ஓர் மஸ்ஜிதை, அதாவது பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். 15. மஸ்ஜிதில் கூட்டுத் தொழுகை, அதாவது ஜமாத் தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யார் காலையிலும் மாலையிலும் கூட்டுத் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு செல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் நல்விருந்துடன் கூடிய ஒரு கண்ணியமான இடத்தை ஆயத்தம் செய்கிறான்.
16 வீண் விவாதங்களை தவிர்த்தல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், தான் கூறுவது உண்மை என்று தெரிந்திருந்தாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது சுவனத்தில் எல்லையில், அதாவது கீழ்ப்பகுதியில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். 17 கஷ்டத்தில் இருக்கும் கடனாளியை மன்னிப்பது, அதாவது அவங்களோட தவணையை அடைப்பது. 17 கஷ்டத்தில் இருக்கும் கடனாளியை மன்னிப்பது, மேலும் அவருக்கு நேரம் தருவது. 18 அனாதைகளை ஆதரித்து பராமரித்தல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அனாதைகளை பராமரிப்பவரும் நானும் இந்த 2 விரல்களைப் போல இருப்போம். மேலும் அவர்கள் தங்களின் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சற்றே பிரித்து காட்டினார்கள். 19 அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிதல். 20 பார்வையை இழக்கும்போது பொறுமையை கடைபிடித்தல். மேலும் அவருக்கு சுவனத்தை தவிர வேறு எதையும் நான் கூலியாக வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். 21 குழந்தைகள் இறக்கும்போது பொறுமையை கடைபிடித்தல். 22 கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல். 23 யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லா என்று அமைகிறதோ. 24 அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுதல், மேலும் முயற்சி செய்தல். 25 3 விஷயங்களிலிருந்து விடுபடுதல், அதாவது விலகியிருத்தல். எவரது ஆன்மா அவரது உடலை விட்டு பிரியும்போது அவர் 3 விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறாரோ அவர் சுவனத்தில் ஜன்னத்தில் நுழைவார். பெருமை, போர்க்கள பொருட்களை திருடுவது, மேலும் கடன், இவை 3லிருந்து விடுபட்டு இருப்பவருக்கு சொர்க்கம். 26 கற்பு நெறி மற்றும் அடக்கம், அதாவது சுய கட்டுப்பாடு. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யார் தனது 2 தாடை எலும்புகளுக்கு இடையே உள்ளதற்கும், அதாவது நாவிற்கும் தனது 2 கால்களுக்கும் இடையே உள்ளதற்கும், அதாவது மறைவிடத்திற்கும் என்னிடம் உத்தரவாதம் பாதுகாப்பு அளிக்கிறாரோ அவருக்கு நான் சுவனத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்துவானாக, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக, நாம் நேர்வழியில் உறுதியாக இருக்க மேலும் உதவி புரிவானாக. நம் அனைவரையும் நம் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் அவனது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று இணைப்பானாக. ஆமீன்.